வணக்கம். என்னுடைய பேர் இளங்கோ. நான் சேலத்துலேருந்து வரேன். எங்கள் அப்பா பேர் ராஜு. அவர் எங்கள் வீட்டிலேருந்து மிஸ் ஆகி ஒரு 1.5 இயர் ஆகும். அந்த 1.5 இயரில் வந்துட்டு எங்கே இருக்காருன்னு தெரியல. நாங்கள் எங்களுக்கு நியூஸ் கேள்விப்பட்டு திருச்சியில் வந்து மலைக்கோட்டை, சமயபுரம் கோயில், எல்லா கோயிலும் எல்லா இடத்துலையும், சத்திரம், பஸ் ஸ்டாண்டு எல்லா இடத்துலையும் தேடி 2-3 டைம் தேடினா கிடைக்கல. கங்காரு கருணை இல்லம் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு லெட்டர் ஒன்று வந்தது. அந்த லெட்டரை படித்து பார்க்கும்போது எங்கள் அப்பா இந்த கங்காரு கருணை இல்லத்தில் தான் இருக்கிறாரு. இன்றைக்கி வந்து பார்க்க வந்திருக்கிறோம். இந்த கங்காரு இல்லத்தில் வந்து பார்த்துட்டோம். எங்கள் அப்பா பார்த்தாச்சு. இங்கே குறைஞ்சபட்சம் பார்த்தீங்களா ஒரு 100 பேருக்கு மேலே பஸ் ஸ்டாண்டில் வந்து மனநல பாதிக்கப்பட்டவர்கள், இல்லை வந்து ஆதரவற்றவங்க, ஒரு இந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து இவங்களே நேரடியாக பார்த்து இந்த ஹோம் இல்லத்துக்கு அழைச்சிட்டு வந்து இங்கே பராமரிப்பு சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. மெடிக்கலுங்க டாக்டர் வச்சு பார்த்துக்கிறாங்க. ஒவ்வொரு டைம் கவுன்சிலிங் கொண்டாந்து கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இந்த இவங்களுக்கு ரூமில் இருக்கிறவங்களாம் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. சப்போஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது தொலைஞ்சு போயிருந்தாக்க இந்த மாதிரி இதில் கூட தேடி பாருங்கள், கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 1 வருஷம் முன்னாடியே கொஞ்சம் பாடியாக இருப்பார், எல்லாம் ஃபுல்லாக தாடி விட்டுட்டு. பட் இப்போ நான் வந்து பார்க்கும்போது தெளிவாக இருக்கார். இதற்கு தான் நாங்கள் இந்திரா கணேசன் காலேஜ்லேருந்து இங்கே கங்காரு கருணை இல்லம்னு ஒரு ஹோமுக்கு போஸ்டிங் வந்திருக்கோம். அப்போ நான் இங்கே ராஜுன்னு சொல்லிட்டு ஒரு தாத்தாவை பார்த்தேன். அவங்களுக்கு பர்சனலாக நான் கவுன்சிலிங் கொடுக்கும்போது அவங்களோட அட்ரஸ் சொல்ல போய் அவங்க வந்து லெட்டர் போடுமா, எங்கள் வீட்டுக்கு போகணும், என் பிள்ளைங்களை பேர பிள்ளைங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட அழுதும்போது ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு தான் லெட்டர் போட்டேன் அவங்க வீட்டுக்கு. அதேமாதிரி அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகிடுச்சு. அவங்க வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. இப்போ அவங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க ஃபேமிலியோடு அவங்கள சேர்க்குறது எனக்கு ஒரு ஹாப்பினஸ்.